வணக்கம். யாராவது உங்களை ஒரு வார்த்தையால காயப்படுத்தும்போது, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ! அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள ஒரு பழைய இரும்பு மாதிரி தூக்கி எறியும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு வலி வரும்ல, அந்த வலிய பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வைரம் சேத்துல விழுந்தாலும் அதோட மதிப்பு குறையாது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய அறிஞர் இருந்தாராம். அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது, தன்னோட கையில இருந்த ஒரு ரூ. 500 நோட்டை எடுத்து இப்படி மேல தூக்கி காட்டுனாரு. "இந்த நோட்டு யாருக்கு வேணும்?" அப்படின்னு கேட்டாரு. எல்லோரும் கைய தூக்கினாங்க. அப்புறம் அந்த நோட்ட நல்லா கசக்குனாரு. இப்ப கேட்டாரு, "இப்போ அது யாருக்கு வேணும்?" அப்பவும் எல்லாரும் கைய தூக்குனாங்க. அப்புறம் அந்த நோட்ட தரையில போட்டு நல்லா மிதிச்சு அழுக்காக்கினாரு. இப்ப கேட்டாரு, "இந்த அழுக்கான நோட்டு யாருக்கு வேணும்?" அப்பவும் எல்லாரும் கைய தூக்குனாங்க. ஏன் தெரியுமா? அந்த நோட்டு கசங்கினாலும், அழுக்கானாலும் அதோட மதிப்பு மாறல. அது இன்னும் அதே ரூ. 500 நோட்டு தான். நம்ம வாழ்க்கையும் இப்படித்தாங்க. யாராவது உங்கள மதிக்கலைன்னா, யாராவது உங்கள திட்டி, கசக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா, நீங்க உங்க மதிப்ப இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கண்ணுக்கு நீங்க அழுக்கா தெரியலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க ஒரு விலை மதிக்க முடியாத மனிதர். உங்க தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்க சொல்ற வார்த்தையால உங்க தகுதிய யாரும் குறைச்சிட முடியாது. உங்கள ஒருத்தர் மதிக்கலையா, அங்கிருந்து அமைதியா விலகி வந்துருங்க. உங்கள மதிக்காத இடத்துல நீங்க நிக்கிறது தான் நீங்க உங்களுக்கு செய்யற துரோகம். இன்னைக்கே முடிவெடுங்க. உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் முக்கியம். நீங்க கசக்கப்பட்டிருக்கலாம், மிதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா, நீங்க இன்னும் அதே வைரம் தான். உங்கள மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.